மார்ச் 22, 1993 உலக நீர் தினம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். ஏன் உலக நீர் தினங்கிறது நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, மக்களிடையே நீர் பற்றிய விழிப்புணர்வை கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் கொண்டாடுறோம். ஒவ்வொரு உலக நீர் தினத்திற்கும் ஐநா சபை ஒவ்வொரு தீம் வெளியிடுவாங்க. அந்த வகையில் இந்த உலக நீர் தினத்திற்கான தீம் தான் கிளேஷியர்ஸ் ப்ரிசர்வேஷன். கிளேஷியர்ஸ் ப்ரிசர்வேஷன்னா என்ன? பனிக்கட்டிகளை பாதுகாத்தல்னு அர்த்தம். பனிக்கட்டிகளை பாதுகாக்கிறதுக்கும் உலக நீர் தினத்திற்கும் என்ன சம்மந்தம்? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய 70% தூய்மையான நீர் பனிக்கட்டிகள் உருகிறது மூலமாக தான் கிடைக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றத்திற்கான முக்கியமான அறிகுறியாக இருப்பதும் இந்த பனிக்கட்டிகள் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பனிக்கட்டிகள் அதிகமாக உருக தொடங்குறத நம்மளால் இப்போ செய்திகளில் பார்க்க முடியுது, கேட்க முடியுது. பனிக்கட்டிகள் அதிகமாக உருக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாகவே கடலில் உப்புத்தன்மை அதிகம். மீன்கள் எல்லாமே, மீன் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே அந்த உப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ பழகி இருக்கும். பனிக்கட்டிகள் உருகிறதும் ரொம்ப தூய்மையான நீர். அப்போ தூய்மையான நீருங்கிறது அதிக அளவில் கடலில் கலக்கும் போது மீன் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அது மட்டும் இல்லாமல் கடல் நீர் மட்டங்கிறது அதிகரிக்கும் போது பல்வேறு நகரங்கள் கடலில் மூழ்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துகிற விஷயம் பனிக்கட்டிகள் அதிகமாக உருகும் போது ஏற்படுறதா சொல்கிறாங்க. அதனால தான் பனிக்கட்டிகளை பாதுகாக்கணும்னு சொல்கிறோம். ஏன் அளவுக்கு அதிகமாக இந்த பனிக்கட்டிகள் உருகுது அப்படின்னா, பூமி அதிகமாக வெப்பமடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் நம்ம அதிகமாக வாகனம் பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், அதிகமான புகைகளை பயன்படுத்துகிறதாக இருக்கட்டும், முக்கியமாக காற்று மாசுபாடுங்கிறது அதிகமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால தான் இந்த பூமிங்கிறது அதிகமாக வெப்பமடைவாகுது. அப்போ நீர்நிலை எப்படி இருக்குது, எதிர்கால பாதிப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நீர் ஆதாரங்கள், நீர் மாசுபாடு, நிலத்தடி நீர் குறைவுன்னு அதிக விஷயங்களை இப்போ பாதிப்புகளை பார்த்துட்டு வரோம். இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக என்னெல்லாம் இருக்கலாம்? காலநிலை மாற்றமாக இருக்கலாம், மக்கள் தொகை அதிகரிப்பாக இருக்கலாம், தூய்மையற்ற நீராகவும் இருக்கலாம். உலகில் பல பகுதிகளில், குறிப்பாக ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் நீர் ஆதாரங்கள் குறைந்து வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. இது குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு பெரும் சவாலாகவே அமையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு நீர் ஆதாரங்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனால் எதிர்காலத்தில் என்ன விதமான பாதிப்புகள்லாம் ஏற்படலாம் அப்படின்னா, உணவு பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் கூட பாதிக்கக்கூடிய அபாயங்கிறது இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன? நம்ம நீரை பாதுகாக்கணும், நீர் ஆதாரங்களை பாதுகாக்கணும். அதை எப்படி பாதுகாக்கணும்? காடுகளை பாதுகாக்கணும், ஈரப்பதமான பகுதிகளை பாதுகாக்கணும், பயன்படுத்தப்பட்ட நீரை சுத்திகரித்து மீண்டுமே பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் நீர் பயன்பாட்டை குறைக்கும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தலாம். இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு நிறைய விதமான தொழில்நுட்பங்கள்ங்கிறது உருவாகிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் நீர் பயன்பாட்டை குறைக்கிற தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்துகிற மூலமாகவும் நீரை நம்ம பாதுகாக்கலாம். நீர் பற்றாக்குறையை சமாளிக்கணும்னா அரசு, தனியார் துறை மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து தான் செயல்படணும்.